கவர்மெண்ட் வீடுன்னு சொல்லி கட்ட சொல்லி இந்த புறம்போக்கு நாய்ங்க 40% கமிஷனை எடுத்துக்கிட்டு மீதி இருந்த காசுல வீடு கட்டினதுனால மயிலாடுதுறை மாவட்டம் காலி ஊராட்சி பொய்கைக்குடிங்கிற கிராமத்துல தரமற்ற ஒரு வீடை கட்டி கொடுத்ததுனால அநியாயமா ஒரு குழந்தை செவரு இடிந்து உயிர்ந்து ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. பெரிய நடிகர் நடிகைகள் வீட்டுல ஒரு கல்யாண விழா, காது குத்து விழா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுனாக்கா, இல்ல அரசியல்வாதிகள் வீட்டுல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அத இந்த வேசக்கார ஊடகம் 1000 பேர் அப்படியே படையெடுத்து, லட்சக்கணக்கான பேர் படையெடுத்து நீதி வேணும், மயிறு வேணும், மட்டை வேணும்னு சொல்றானுவா. 40% கமிஷன் கேவல அற்ப பணத்திற்காக இப்படி ஒரு 7 வயது குழந்தையின் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்படி கேடுகட்ட அரசு அதிகாரிகள் இருந்திருக்காங்களே, இதுக்கெல்லாம் எந்த ஊடகமும் பதிலளிக்காதா? இந்த தமிழ்நாடு அரசு இதற்கெல்லாம் பதில் கொடுக்காதா? பெத்தவங்க 7 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில கொண்டு வராங்களே, எவ்வளவு வெக்கக்கேடு இதெல்லாம், அவ்வளவு வேதனையா இருக்கு. பணம் என்னடா பணம்? பணம் என்ன? உன் வீட்டுல நடக்காத வரையும் இழப்பு உனக்கு தெரியாது. நீங்களா பார்த்து திருந்தினா மட்டும்தாண்டா இந்த பாவப்பட்ட ஏழைப்பட்ட மக்கள், ஏதோ அன்னாடம் காட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் நிம்மதியா வாழ முடியும். நல்லா இருங்க. அந்த பிள்ளையோடைய ஆன்மா கண்டிப்பா உங்களை சும்மா விடாது.